ஹாய் மக்களே! அப்ளை பண்ண 10 நிமிஷத்தில் உங்கள் ஹோல் பாடியும் நல்லா பிரைட்டாக க்ளோவாக அன்வான்ட் ஹேர் இருந்தால் அது எல்லாமே ரிமூவ் ஆகி பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு நல்லா ஷைனிங்காக க்ளோவாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை பாருங்கள். நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப நாளாக உங்கள் ஃபேஸில் வந்து கருந்திட்டு இருக்குது, மங்கு இருக்குது, கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது, ஃபேஸ் பார்க்குறதுக்கு டல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கவலையே படாதீங்க. இந்த ஒரு பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணி மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் நல்லா மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா வெல்லம் தாங்க எடுத்திருக்கோம். இந்த வெல்லத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது. அதனால் இந்த வெல்லத்தை தாராளமாக நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் கூகுளில் கூட போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வெல்லம் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸுக்கு பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்ட்டு. நீங்கள் வெல்லமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி அதனால் பொடியாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரையிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு பவுலுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். நம்ம ஃபேஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 லெமன் எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு இருக்கும். இப்போ நல்லா லிக்விட் மாதிரி கரைஞ்சிரும். நமக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்போ நமக்கு ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு சூப்பரான முக்கியமான ஒரு பொருள் எடுக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தோல் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 1/2 கிழங்கு தான் எடுக்க போகிறேன். ஆல்ரெடி இது வந்து ரொம்ப பெரிய கிழங்கா இருக்குது, அதனால் நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது என்னென்னா மங்கு போகிறதுக்கு ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறீங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் இருந்த இடமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பரான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இந்த ஜூஸை வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுலேருந்து வர ஸ்டார்ச்சை மட்டும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மங்கு போகிறதுக்கு ரொம்பவுமே நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த ஸ்டார்ச். அதனால தான் நான் ஸ்டார்ச் வந்து தனியாக எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணதை எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை அப்படி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து அப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபில்ட்ரு பண்ண ஜூஸை வந்து நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா இதுலேருந்து நமக்கு ஸ்டார்ச் வந்து கிடச்சிரும். நல்லா திக்காக நமக்கு ஸ்டார்ச் கிடைக்கிற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துருக்கிறதுனால எனக்கு இந்த அளவுக்கு ஸ்டார்ச் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ச் கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லா கை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே வடிஞ்சிருது பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டோம்னா நமக்கு அடியில் ஒரு மாவு மாதிரி படிஞ்சு வரும். அதுதான் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வெல்லத்தோடு நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்க நம்ம இப்படி யூஸ் பண்ணி மட்டும் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆயிரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான ஃபேஸாக மாறிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க மறந்துடாமல். இப்போ நம்ம அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது மேலாப்பில் நம்ம வடித்து எடுத்தோம்னா அடியில் நமக்கு ஸ்டார்ச் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ நமக்கு இந்த ஸ்டார்ச் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வடித்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் எதுக்குன்றதை அப்புறமேட்டு சொல்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டார்ச்சை வச்சு நம்ம எப்படி பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து காஃபி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த ஸ்டார்ச் கூட இந்த காஃபி பவுடரை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற மெத்தட் ரொம்ப முக்கியம். இதே மெத்தடில் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக மாற்றிடும். இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது கடலை மாவு தாங்க. நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு வந்து இதில் சேர்த்துக்கிறேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்ப அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போறது, நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? வெல்லமும், அம் லெமன் ஜூஸும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, பாருங்க எந்த அளவுக்கு லிக்விடா மாறிடுச்சு அப்டின்ட்டு. இத அப்படியே நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. அப்புறம் நமக்கு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது. இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு எக்ஸலன்ட்டான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில ஒரு ஃபைனலா நம்ம ஒரு பொருள ஆட் பண்ண போறோம். அது என்னன்றத நான் கடைசில சொல்றேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். மிக்ஸ் பண்ண நமக்கு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கிடைக்கும். ரொம்ப லிக்விடா இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸ்லேருந்து வலிய ஆரம்பிச்சுரும். அதனால நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். இதில வந்து ஃபைனலா நம்ம ஒரு பொருள வந்து சேர்ப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டின்ட்டு. அது என்ன அப்டின்றத இப்ப நான் சொல்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா பாருங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு அப்ளை பண்றதுக்கு. இப்ப நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போறது என்னன்னா, ஃபேஸ் வாஷ் தாங்க வந்து யூஸ் பண்ண போறேன். கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்போம். அதில என்னவோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. கண்டிப்பா ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ரிசல்ட்ட வந்து நீங்களே நெனச்சு பார்க்க முடியாது. அவ்ளோ ஒரு எக்ஸலன்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்ப பாருங்க, அந்த ஃபேஸ் வாஷ போட்டுட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இத வந்து நான் ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ண போறேன். இது நான் என்ன அப்டின்னா, டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப என்னுடைய ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி உங்கள்ட்ட ரிசல்ட்டையும் காட்டப் போறேன். வாங்க எப்படின்றதையும் பார்த்துரலாம். ஃபேஸ நல்லா பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு டல்லா இருக்கு அப்டின்ட்டு. ஏன் அப்டி சொல்றேன்னா, பனிக்காலம் இல்லையா? ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. நம்ம கேர் எடுக்காம இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம ஃபேஸ வந்து மெயின்டெயின் பண்ணவே முடியாது. ரொம்ப சுருங்கி ஒரு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கே. அதனால தான் முக்கியமா இந்த ஃபேஸ் க்ரீம வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி, அப்ளை பண்ணி உங்கள்ட்ட காட்டப் போறேன். என் கை பாருங்க நல்லா பிரைட்டா நல்லாருக்கு. ஆனா, என் ஃபேஸ் பாருங்க ரொம்ப டல்லாவும், டேனாவும் இருக்கு. டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். இப்போ வந்து என் கைய விட ஃபேஸ வந்து நல்லா பிரைட்டா மாத்தி காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு நானு இந்த பேக்க அப்ளை பண்ணி காட்டப் போறேன். கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா திக்கா ஒரு கோட் மட்டும் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்சா உங்க புருவத்தில படாத அளவுக்கு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். பருவத்தில பட்டாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லங்க. அந்த அளவுக்கெல்லாம் நம்ம ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணாது எல்லாத்தையுமே. நீங்க கேட்டீங்க பழைய வீடியோலயே, "அக்கா ஐப்ரோல படுதே, ஐப்ரோல இருக்க முடியெல்லாம் வந்துருமா?" அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஃபேஸ்ல இருக்க குட்டி 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 குட்டியா இருக்கிற முடிக்கும், ஐப்ரோல இருக்க முடிக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அதனால கண்டிப்பா ஐப்ரோ முடிய புடுங்கவே புடுங்காது. கண்டிப்பா நம்ம ஃபேஸ்ல இருக்க சின்ன சின்னதா அன்வான்டடா இருக்கும் பார்த்தீங்களா ஹேர், அந்த ஹேர மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படவே வேண்டியதில்ல. அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்தா, நீங்க தாராளமா ஐப்ரோல படாத அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு மேலேயே நான் என்ன அ ஒட்ட போறேன் அப்படின்னா, டிஷ்யூ பேப்பர கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? அத ஃபுல்லா நானு கவர் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணும்பொழுது, உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டா நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவா மாறும். அது மட்டும் இல்ல, நல்ல டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க சூப்பரா. நல்லா அப்சர்வ் ஆகும் நம்ம ஃபேஸில. அப்சர்வ் ஆகி நல்லா வந்து ஃபேஸில இருக்க டேன், கண்ண சுத்தி இருக்கிற கருவளையம், கரும்புள்ளி, அந்த கரும்புள்ளியெல்லாம் நல்லா ஃபேட் அவுட் ஆயிரும். அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் தரும். அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா உங்களுக்கு மங்கு இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணியும் போகல அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இத மட்டும் கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்ட வந்து பார்ப்பீங்க. ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாரி ஒட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் கூட விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இத நான் எடுத்து காட்டுறேன். நீங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க கண்டிப்பா. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்ட வந்து நான் பார்த்தேங்க. ஆனா, எனக்கே பயங்கர ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஃபேஸ வந்து கிளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னா மாத்தி குடுக்குமா? அப்படின்ட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே விட்டுர்றேன். அதுக்கு இடையில நான் என்ன பண்ண போறேன்றத மட்டும் பாருங்க. நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா? அந்த ஜூஸ வந்து இது மேலேயே லைட்டா இந்த மாரி டச் அப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆக இந்த மாரி டச் அப் பண்ணி விட்டீங்கன்னா, அமேசிங் ரிசல்ட்ட வந்து நீங்க பார்க்கலாங்க. நான் இன்னும் 1/2 அன் ஹவர்ல உங்களுக்கு ரிசல்ட் காட்டப் போறேன். பயங்கரமான ஷாக்கா இருக்க போது உங்களுக்கு. இப்ப நான் ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆகட்டும். இப்ப பாருங்க எப்படி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நல்லாவே ட்ரை ஆயிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஃபேஸ்லேருந்து இத ரிமூவ் பண்ணி காட்டப் போறேன். ரிசல்ட் பார்க்க போறீங்க. பாருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி நைஃப் வச்சு நானு
ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக எனக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் எடுக்கணும். ரொம்ப போட்டு வறுன்னு இழுத்துறவே நீங்கள் கூடாது. ஏன்னா ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம ஃபேஸ்லேருந்து எடுக்கலைங்க. மேலாப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசல்ட் வந்து செம்மையாக தெரியும். இங்கே பாருங்கள் அழகாக உரித்து எடுத்துடலாம். அந்த மாதிரி உரிக்கிற இடம்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஒரு க்ளோ இருக்குது பாருங்கள். நல்லா ப்ரைட்டாகவும் இருக்குது, க்ளோவாகவும் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, என் கையை விட என் ஃபேஸை வந்து பிரைட்டாக மாற்றி காட்டுறேன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. வந்து என் கை தான் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கையா ஃபேஸான்னு பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னா எல்லாமே உருண்டு உருண்டு வந்துடும் உங்களுக்கு. ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஐப்ரோ பார்த்திங்களா அப்படியே இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் அப்படியே இருக்குது. எதுவுமே ஆகாது. ஆனால் ஃபேஸில் இருக்க அன்வான்டட் ஹேர் எல்லாமே கையில் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பாருங்கள் என் கையை விட என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதை வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி லைவாக ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் எந்த வித பொய்யும் இல்லைங்க. நான் வந்து செக் பண்ணி எனக்கு ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். உண்மையான பதிவு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இதில் எந்த ஃபேக்கும் இல்லைங்க. உண்மையான ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் ஃபேஸ் நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.